வணக்க மக்களே, நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் கஸ்தூரி மஞ்சள் நமக்கு எப்படி ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. அதாவது பார்த்திங்கன்னா 20 வயசு ஆளுங்க வந்து 30 வயசு மாதிரி தெரிவாங்க, 30 வயசு ஆளுங்க வந்து 40 வயசு மாதிரி தெரிவாங்க, 40 வயசு ஆளுங்க வந்து 50 வயசு ஆளுங்க மாதிரி தெரிவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமையிலே ஒரு முதுமையான தோற்றம். இந்த இளமையிலே இந்த முதுமையான தோற்றம் வருவது அப்படின்றது நமக்கு ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, என்னப்பா சின்ன வயசாக இருக்குது, இப்படி நம்ம வந்து இளமையாக தெரியாமல் இப்படி ஒரு முதுமையான தோற்றம் நமக்கு இருக்கே அப்படின்றது ஒரு கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு வீட்டு வைத்தியமான கஸ்தூரி மஞ்சளை வந்து நம்ம சில பொருட்களோடு சேர்த்து தாங்க நம்ம இளமையை காத்துக்கொள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸு, கஸ்தூரி மஞ்சள் பொடி எடுத்துக்கிறோமா ஒரு டேபிள் ஸ்பூனு, அதில் வந்து அதை பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு சுகர் கேன் ஜூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி. அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி 15 to 20 மினிட்ஸ் வச்சுருங்க. இது வந்து இயற்கை வைத்தியம் தாங்க. 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வாஷ் பண்ணிடணுங்க. கூல் வாட்டரில், குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது நமக்கு வந்து ஒரு எளிமையான தோற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூனு, தயிர் 1 டீஸ்பூனு, அதோடு கூட அவகேட்டா பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த அவகேட்டா வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நல்லா நசுக்கி இந்த 3 பொருளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணுங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணி 15 to 20 மினிட்ஸ் வைக்கும்போது நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட், விட்டமின்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா இளமையாக வைக்குதுங்க. மேலும் இது ரிஜுவினேஷன் ஃபங்க்ஷனையும் கொடுக்குதுங்க. மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஆலிவ் ஆயில் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் வச்சுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம், காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வார்ம் வாட்டரில், மிதமான சுடுநீரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம வாஷ் பண்ணும்போது இதுவும் வந்து முதுமையான தோற்றத்தை கொடுக்காம ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சிறந்த பொருளாக இருக்குங்க. இதுவும் நல்ல ஒரு சுருக்கங்களை போக்கி நல்ல எலாஸ்டிக் தன்மை, ஸ்கின் வந்து நல்லா எலாஸ்டிக் தன்மையாக இருக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குங்க. 4வது டிப்ஸாக பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எலுமிச்சை சாறு, அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி 20 நிமிஷம் வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் இளமைத்தன்மை கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சளோடு கூட நீங்கள் வந்து தக்காளி சாறு வந்து எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன்னா தக்காளி சாறு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு கோல்டு வாட்டர், குளிர்ந்த நீரில் நம்ம வாஷ் பண்ணுங்க. இது இப்படி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கும் போது நமக்கு ஒரு நல்ல இளமையான தோற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 6வது டிப்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா தேன் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் காய விட்டு அதை வந்து குளிர்ந்த நீரில் நம்ம வாஷ் பண்ணும்போது எளிமையான தோற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 7வது டிப்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து கஸ்தூரி மஞ்சள் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எசென்ஷியல் ஆயில், டர்மரிக் எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஆலிவ் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸு, நெக்கு எங்கெல்லாம் கருமையாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க. மேலும் சுருக்கங்கள் இருக்கிற இடத்துலையும் நாம் அப்ளை பண்ணும்போது இதை வந்து நைட் ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடணுங்க. மிதமான சுடுநீரில் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் வந்து 100 ml ஆன மிதமான சுடு பால் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நாம் வந்து அதை குடிக்கும்போது, இன்டர்னலாக எடுக்கும்போது கூட நமக்கு ஒரு இளமையான தோற்றம் கிடைக்கும் மற்றும் சரும வியாதிகள் அனைத்தும் நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி நாம் கஸ்தூரி மஞ்சள் பொடியை இயற்கையிலேயே பல பொருட்களோடு சேர்த்து பயன்படுத்தி நாம் நம்மளுடைய இளமையை காத்துக்கொள்வோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.